ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து டிஸ்பிளே பண்ணும், நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி என் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விருப்பப்பட்ட அந்த ஜாயின் பட்டனில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப் ஹோல்டராக இந்த சேனலில் வந்து ஆட் ஆகிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸலில் ஒரு பவர்ஃபுல்லான ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா கெட் பிவட் டேட்டா அப்படின்ற ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸலில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதோட யூசேஜ் வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இந்த கெட் பிவட் டேட்டா அப்படின்னா என்னென்னா, ஒரு பிவட்லேருந்து நம்ம ஒரு டேஷ்போர்டுக்கோ இல்லை சம்மரி ஷீட்டுக்கோ நம்ம வந்து டேட்டாவை வந்து ரெட்ரீவ் பண்ணிட்டு வர முடியும் சம் க்ரைட்டீரியா பேசிஸில். இப்போ நார்மலாக எப்படி நம்ம ரா டேட்டாவிலேருந்து சம் இஃப்எஸ்ஸு கவுண்ட் இஃப்எஸ்ஸு இந்த மாதிரி வீலுக்கப் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணி நம்ம நார்மல் ரா டேட்டாலேருந்து நம்ம எடுக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு பிவட் டேபிளில் இருக்கிற அந்த டேட்டாவை எப்படி நம்மளோட டேஷ்போர்டுக்காக இருக்கட்டும் இல்லை சம்மரி உங்களோட டேபிளுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேங்களா? இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு இப்போ வந்து ரியல் டைமில் நான் ஃபேஸ் பண்ண சில இஷ்யூஸை வச்சு எதுக்காக நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது எதுக்காக நம்ம இந்த பிவட் டேபிள்லேருந்து டேட்டாவை எடுக்கணும், டைரெக்டாக ரா டேட்டாவிலேருந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எடுக்கலாம்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம். இப்போ ரா டேட்டாவிலேருந்து எடுக்கும்போது எனக்கு இப்போ பல்க் டேட்டா பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லேக்ஸ் கணக்கில் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அங்கேருந்து நம்ம ஃபார்முலா போட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு எக்ஸல் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பிவட் டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த பிவட் டேபிளில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம டேபிளுக்கு கொண்டுட்டு வந்துடலாம். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தடு. அதே மாதிரி நம்ம மற்ற ஃபங்க்ஷன்ஸ் வீலுக்கப்பு சம் இஃப்எஸ் கவுண்ட் இஃப்எஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பிவட்டில் சம் ரேஞ்சஸ் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எரர்ஸ் த்ரோ ஆகும். பட் இந்த கெட் பிவட் டேட்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ரேஞ்சு எங்கே மாறினாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ கரெக்டாக நமக்கு டிஸ்பிளே பண்ணோம், அங்கே எதுவுமே இஷ்யூ வராது. அதுக்காக தான் நம்ம இந்த கெட் பிவட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கெட் பிவட் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஸ்மால் பிவட் டேபிள் இருக்குது. இதை வச்சு நான் இங்கே வந்து கெட் பிவட் டேட்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் இங்கே வந்து இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கேன். இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பிவட் டேபிளை வச்சு நான் இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஈக்குவல் சைன் கொடுத்துட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஏதாவது ஒரு ஏரியாவில் இந்த பிவட்டில் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போதே நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பை த டிஃபால்ட்டாக நமக்கு எல்லா பேராமீட்டரும் வந்து அதுவே வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்குது. ஓகேங்களா? இது எப்படி எடுக்குதுங்கிறத உங்களுக்கு லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு ஈக்குவல் டு கெட் பிவட் டேட்டா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனில் வந்து நமக்கு மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டேட்டா ஃபீல்டு, செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு 1 ஐட்டம் 1, அதே மாதிரி ஃபீல்டு 2 ஐட்டம் 2, ஃபீல்டு 3 ஐட்டம் 3. இது வந்து ஆப்ஷனல். ஸோ இது நம்ம n நம்பர் ஆஃப் ஃபீல்டு 1 ஃபீல்டு அதாவது ஃபீல்டு அண்டு ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் ஃபீல்டு அண்ட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம இதில் அசைன் பண்ணிக்க முடியும் பிவட் டேபிளில். இப்போ இதுதான் ஆர்குமெண்ட்ஸு. இப்போ இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஈக்குவல் சைன் இது வந்து நார்மல் ரேஞ்ச் இப்போ நம்ம வச்சிருக்கிறது. இங்கே ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த பிவட் டேபிள் ஏதாவது ஒரு ஏரியாவில் கிளிக் பண்ணாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அங்கேருந்து வேல்யூ இங்கே எடுத்துகிட்டு வருது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த கிராண்ட் டோட்டல் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் இங்கே ஈக்குவல் டு இந்த கிராண்ட் டோட்டலை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்டர் பண்ணுறேன். இப்போ இதை நான் பாட்டமில் ட்ராக் டவுன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பாருங்கள் சேம் வேல்யூ தான் வரும். பிகாஸ் எனக்கு அந்த ரேஞ்ச் வந்து பாருங்கள் இங்கே வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து எடுத்துக்காது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸு இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ சம்டைம்ஸ் இந்த கெட் பிவட் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் இல்லைனாக்கா நமக்கு இங்கே ரேஞ்சாக தான் வரும். இந்த ஃபைல்ஸில் ஆப்ஷன்ஸ் ஃபார்முலா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் கெட்
pivot data function for pivot table reference இருக்குல்ல, இதை அன்செக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ போயிட்டு நீங்கள் இங்கே ஈக்குவல் சைன் கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் இங்கே டிஸ்பிளே பண்ணாது, டைரக்ட் ஈக்குவல் ரெஃபரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் இருக்கோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த கெட் பிவட் டேபிள் அப்படின்ற ஃபங்க்ஷன் பை த டிஃபால்ட்டாக நமக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு டிஃபால்ட்டாக வந்து கெட் பிவட் டேட்டா அப்படின்றது வந்துடும் நமக்கு இப்போ இங்கே கிளிக் பண்ணும்போதே. ஸோ இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ 3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த கெட் பிவட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் பிவட் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 3 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா VLOOKUP யூஸ் பண்ணி இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற பிவட் டேபிள்லேருந்து நான் இன்ஃபர்மேஷனை மந்த் வைஸ் சேல்ஸ் பர்சன் வைஸ் இங்கே கொண்டு வந்திருப்பேன், குவான்டிட்டியை. இப்போ எனக்கு என்னன்னா இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து கெட் பிவட் யூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பேன். நெக்ஸ்ட் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணி நான் இங்கே கொண்டு வந்திருப்பேன். ஓகேங்களா? இப்போ சேல்ஸ் குவான்டிட்டி எல்லாமே சேம் ரிசல்ட் தான் நமக்கு இங்கே ஷோ பண்ணியிருக்கோம். பட் என்ன ப்ராப்ளம்னா நம்ம இங்கே மந்த்தை வந்து ஏதாவது சம்திங் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணணும், இல்லை சில மந்த்தை வந்து நம்ம அன்ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த VLOOKUP யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிற ரிசல்ட்லையும் ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணியிருக்கிறதுலையும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகி நமக்கு வந்து எரர் த்ரோ ஆகிடும். பட் இங்கே இந்த கெட் பிவட் டேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து நமக்கு என்ன ஆகும்னா எந்த இஷ்யூவும் வராது, நமக்கு அந்த வேல்யூ அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு அந்த ரேஞ்ச் வந்து எங்கே மாறினாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிக்கும். இதுதான் இந்த கெட் பிவட் டேட்டாவோட மெயின் பர்பஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிவட் டேபிள் இந்த ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷீட்டில் வந்து இந்த பிவட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஷோ ஃபீல்டு கொடுக்குறேன். இங்கே வந்து ஃபீல்டு லிஸ்ட் வந்துடுது. இந்த ரா டேட்டா அப்படின்றது தான் நம்மளோட டேட்டா பேஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம பிவட் டேபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பிவட் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வேணும்னா உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து ஒன் மோர் டைம் வந்து இங்கே கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து இதை வச்சு இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ரீஜியன் எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள் மந்த்து குவான்டிட்டி. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த ரா டேட்டாவை வச்சு இங்கே இன்சர்ட்டில் போயிட்டு இங்கே போய் பிவட் டேபிளில் வந்து நம்ம இன்சர்ட் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மந்த்து ரீஜியனை வந்து நான் காலம் லேபிளில் நான் கொடுத்துட்றேன். சேல்ஸ் குவான்டிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த குவான்டிட்டியை வந்து நான் என்ன பண்ணுறேன் வேல்யூஸில் சம்மில் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த் வைஸு ரீஜியன் வைஸு குவான்டிட்டி இருக்குது. ஸோ இந்த குவான்டிட்டியை வந்து எனக்கு இங்கே எக்ஸாம்பிள் 1 இங்கே பாருங்கள், இங்கே நான் எப்படி கொண்டுட்டு வர போகிறேன் அப்படின்னா இந்த பேட்டர்னில் நான் கொண்டுட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு எப்படின்னா ரீஜியன் வந்து காலம் வைஸில் இருக்குது, ரோ வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் இருக்குது. இப்போ இதை எப்படி நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம இதில் வந்து VLOOKUP யூஸ் பண்ணணும்னா நம்ம ஒன்லி வெர்டிக்கல் வியூவில் இருக்கிறத நம்ம லுக்கப் பண்ண முடியும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா சினாரியோ எப்படி இருக்குன்னா வெர்டிக்கலில் மந்த் இருக்குது, ஹரிசாண்டலில் நமக்கு ரீஜியன் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு டேட்டா இங்கே வரணும். அதே மாதிரி இங்கே நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு இங்கே வந்து எதுவும் எனக்கு இம்பேக்ட் ஆகக்கூடாது. இதுதான் லாஜிக்கு. இப்போ நான் ஈக்குவல் கொடுக்குறேன். இங்கே ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு நான் எங்கே கிளிக் பண்ணணும் அந்த பிளேஸில் வந்து எனக்கு 374 நான் கிளிக் பண்ணதை வச்சு எனக்கு பை த டிஃபால்ட்டாக வருது. இப்போ நான் இந்த ஃபார்முலாவை இந்த என்டையர் ஏரியாவுக்கு நான் சூஸ் பண்ணணும்னா எனக்கு சேம் ரிசல்ட் தான் வரும். பிகாஸ் நம்ம வந்து இதை வந்து டைனமிக்காக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்காக வந்து அது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் எக்ஸலில். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இதை F2 கொடுக்குறேன்.
F2 கொடுத்துட்டு இப்போ பாருங்க இந்த கெட் பிவட் டேட்டா குவான்டிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபீல்டுன்றது வந்து குவான்டிட்டிங்கிறது நம்ம சம் ஆஃப் வேல்யூவில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, வேல்யூஸில் சம்மில் போட்டிருக்கோம், அதுதான் நமக்கு குவான்டிட்டியை வந்து டேட்டா ஃபீல்டாக எடுத்துக்குது. ஸோ என்னோட பிவட் டேபிள் செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த AB5 அப்படின்ற செல்லை வந்து எனக்கு டிஃபால்ட்டாக பிவட் டேபிள் அப்படின்ற ஆர்குமெண்ட்டுக்கு எனக்கு அசைன் பண்ணிக்குது. ஃபீல்டு 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்து. ஸோ மந்த்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐட்டம் 1 இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து மார்ச்னு சொல்லிட்டு செலக்ட் ஆகிருக்கு. பிகாஸ் நான் இங்கே செலக்ட் பண்ணும்போது எந்த மந்தில் நான் எதை செலக்ட் பண்ணுறேனோ அதை பேஸ் பண்ணி எனக்கு இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் மார்ச் மந்த்தை வந்து நான் சூஸ் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஈக்குவல் பண்ணி இங்கே அசைன் பண்ணும்போது, ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு மந்த்து மார்ச், ரீஜியன் வந்து நார்த்துன்னு சொல்லி எனக்கு அசைன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏரியாவை நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஸோ மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டேபிளில் ஹெடரில் இருக்குது பாருங்கள், எல்லோ ஹைலைட்டடு. ஸோ இதை நான் டெலீட் பண்ணிக்கிட்டு டபுள் கோட்டோட டெலீட் பண்ணிக்கிட்டு இந்த மந்த்தை வந்து நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிட்டு F4 வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். எத்தனை டைம்னா 3 டைம்ஸ் F4 ப்ரெஸ் பண்ண அப்படின்னா இங்கே வந்து ரோ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், நம்ம வந்து காலமை வந்து அன்ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ F4 இப்போ நார்மலாக இப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 1 2 ட்வைஸ் வந்து நீங்கள் F4 ஃபங்க்ஷன் கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரோ வந்து ஃப்ரீஸ் ஆகிடும், காலம் அன்ஃப்ரீஸில் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபார்முலா ரைட் சைடு வந்து ட்ராகிங் பண்ணுவோம் அதுக்காக. இப்போ அகைன் நார்த் இருக்கு இல்லைங்களா, இங்கே இதை வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நான் என்ன பண்ணுறேன், டைனமிக்காக வரணுங்கிறதுக்காக நான் இந்த ரீஜியனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இங்கே வந்து காலமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், ரோவை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ நான் என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஈஸ்ட்டு ஜானில் ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டேபிளில் கவுண்ட்டு. இப்போ நான் இதை என்ன பண்ணுற போகிறேன், அப்படியே காப்பி பண்ணி என்டையர் செல்ஸ்க்கு வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு ப்ராப்பராக அந்தந்த ரீஜியன் மந்த் வைஸ் எனக்கு ப்ராப்பராக வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை டோட்டல் சம் பண்ணுன்னா எனக்கு பாட்டமில் பாருங்கள் 4319 இந்த டாஸ்க் பாரில் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கவுண்ட்டும் இந்த கிராண்ட் டோட்டலும் நமக்கு மேட்ச் ஆகும். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு நீங்கள் ஏதாவது ரீஜன் இந்த இதில் சம்திங் ஏதாவது நீங்கள் இந்த பிவட் டேட்டாவில் நார்த்தை வந்து நான் அன்செக் பண்ணுறேன். எனக்கு வந்து பாருங்கள் எனக்கு ரேஞ்ச் எதுவுமே மாறாது, பட் நார்த் அங்கே இல்லைங்கிறதுனால எனக்கு இங்கே ரெஃபரன்ஸ் எரர் தான் வரும். இந்த ரெஃபரன்ஸ் எரரை வந்து நம்ம எப்படி வந்து இக்னோர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட பிகினிங்கில் இருக்கு இல்லைங்களா, இங்கே பிகினிங்கில் F2 கொடுத்துட்டு நான் அந்த கெட் பிவட் டேட்டா இருக்குங்களா, இங்கே போயிட்டு இஃப் எரராக இருந்ததுன்னா அந்த ஏரியாவை பிளாங்காக டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இங்கே வந்து நார்த்து இல்லை, எனிவே எனக்கு எரர் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளாங்க்குன்னு சொல்லிட்டு இஃப் எரரில் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே என்ன வேல்யூ ஆட் பண்ணாலும் சரி ரிமூவ் பண்ணாலும் உங்களுக்கு அங்கே நம்மளோட டேஷ்போர்டில் வந்து இம்பேக்ட் இருக்காது. இதே நம்ம வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரன்ஸ் எரர் த்ரோ ஆகிடும், ரேஞ்சு மாறிடும். எரர் த்ரோ ஆகிறது ஒன் ஆஃப் த இது, ரேஞ்சு மாறிடுச்சுனாலே உங்களுக்கு டேட்டா வந்து இன்கரெக்ட் டேட்டாவாக போயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த கெட் பிவட் டேட்டா ஃபங்க்ஷன் வந்து பவர்ஃபுல்லான ஃபங்க்ஷன். நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சோம் நெக்ஸ்ட் பிவட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அனதர் பிவட் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பிவட் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற பிவட்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபீல்டு லிஸ்ட்டில் ஷோ ஃபீல்டு லிஸ்ட் போயிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ கேட்டகரிஸ் இருக்குது, இதை வச்சு தான் இந்த பிவட் டேபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிவட் டேபிள் உங்களுக்கு ஷோ பண்ணணுன்னாலும் அதையும் வந்து நான் ஒன் மோர் டைம் நான் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போது இந்த பிவட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கணும்னா நான் எல்லாத்தையுமே இது பண்ணிடுறேன். ஸோ இதுவும் இந்த ரா டேட்டாவில் இருந்து தான் நம்ம இந்த பிவட் டேபிள் வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து ஃபீல்டு லிஸ்ட்டை மட்டும் நான் வந்து ட்ராக் டவுன் பண்ண போகிறோம் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ இயரை வந்து நான்
ரோ ஃபீல்டில் வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ரோ ஃபீல்டு. அதே மாதிரி மந்த்தையும் வந்து ரோ ஃபீல்டில் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இப்போ அந்த பர்டிகுலர் இயரில் எந்தெந்த மந்தில் ரீஜியன் வைஸு நமக்கு குவான்டிட்டி இருக்குது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, கேட்டகரியை வந்து நான் ஃபில்டர் ஃபீல்டில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து என்னோட ரீஜியன் இருக்குது பார்த்தீங்களா, ரீஜியனை காலம் லேபிளில் நான் போட்டுக்கிறேன். எனக்கு காலம் வைஸாக எனக்கு ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு இந்த கேட்டகரி வந்துடும். ஓகேங்களா, அடுத்தது இந்த வேல்யூஸ் ஃபீல்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன், குவான்டிட்டியை வந்து சம்மில் வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இங்கே கொடுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டேபிள் எல்லாமே நமக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போது இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த குவான்டிட்டியை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் எக்ஸாம்பிள்லேயும் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்க, இங்கே இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டேபிளில் வந்து எனக்கு இயரு, ரீஜியன், குவான்டிட்டி இந்த ஆர்டரில் வந்து எனக்கு அங்கே குவான்டிட்டி வந்து டிஸ்பிளே பண்ணணும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இங்கே வந்து நான் ஏதாவது ஒரு ஃபீல்டில் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே அது ஸ்டாட்டிக்காக வந்து நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே பண்ணும். நான் எங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன்னா ஈஸ்ட்டில் ஏப்ரல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு ரீஜியன் வந்து ஈஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஏப்ரல் மந்த்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பை த டிஃபால்ட்டாக நமக்கு ஷோ பண்ணுது. நான் எங்கே கிளிக் பண்ணியிருக்கேன்னா இயர் வந்து 2010 கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நமக்கு அந்த மாதிரி ஷோ பண்ணுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஏரியாவெல்லாம் நான் வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறேன். இப்போது இந்த குவான்டிட்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஃபீல்டு, இந்த டேட்டா ஃபீல்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து குவான்டிட்டிங்கிறது பை த டிஃபால்ட்டாக நமக்கு எடுத்துக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த பை த டிஃபால்ட்டாக எடுக்கும்போது இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், பிவட் டேபிள் வந்து பாருங்கள், அதுவும் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த A4 செல்லை வந்து நமக்கு செலக்ட் பண்ணிக்குது. இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2010ன்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த இயரை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே டெலீட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம லெஃப்ட் சைடு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இயரை வந்து நம்ம கொடுத்துட்றோம். F4 கீயில் வந்து 3 டைம்ஸ் F4 கீ ப்ரெஸ் பண்ணி நான் வந்து என்னோட காலமை வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரோ வந்து அன்ஃப்ரீஸில் இருக்குது, பிகாஸ் நம்ம ஃபார்முலா ட்ராக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஓகேங்களா, ரோ வந்து டைனமிக்காக நமக்கு சேஞ்ச் ஆகணும். மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் கோட்டில் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் ஏப்ரல்ன்றதை டெலிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரீஜியன் கொடுக்குறேன். ஓகேங்களா, அதையும் வந்து நான் 3 டைம்ஸ் F4 கீயை ப்ரெஸ் பண்ணி காலமை ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜியன் இருக்கு. இந்த ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்து வந்து நமக்கு தேவையில்லை, நம்ம மந்த்து கேட்டகரி நம்ம கொடுக்க தேவையில்லை. நமக்கு வந்து ரீஜியன் அண்டு இயர் மட்டும்தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ அந்த மந்த் ஏரியாவை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இது பண்ணதுக்கப்புறம் ரீஜியனில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வெஸ்ட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். F4 ப்ரெஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன், என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், வெஸ்ட்டில் 100. இப்போ நான் இதை அப்படியே ட்ராக் டவுன் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள், இதில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னா இந்த 2010 வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 100 இருக்குது. ஸோ அகைன் 2011 வெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 130 இருக்குது. ஸோ இப்படி பிவட் டேபிளில் இப்போ இங்கே வந்து பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நான் நார்த்து சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நார்த்து சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நார்த்தில் இருக்கிற வேல்யூ இங்கே வந்து எனக்கு அப்ளை ஆகிடும். இப்போ பாருங்கள், நார்த்தில் பாட்டமில் போய் பாருங்கள், 77 2020 2019 வந்து 77 டோட்டல். இந்த டோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கவுண்ட் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இப்படி நமக்கு ஆக்ட் ஆகும். இப்போ ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் டேஷ்போர்டில் இந்த கெட் பிவட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இஃப் எரர் ஃபங்க்ஷன் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணிவிட்டு எண்டில் போயிட்டு கமா டபுள் கோட்டில் பிளாங்க் கொடுத்துருங்க. ஸோ நமக்கு ஏதாவது எரர் அங்கே டிஸ்பிளே பண்ணிச்சுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக பிளாங்க் வந்துடும். நமக்கு இங்கே எரர் வந்தாக்க பிளாங்க் டிஸ்பிளே பண்ணிடலாம், ரேஞ்சு எக்காரணத்து கூட நமக்கு மாறாது. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணவே தேவையில்லை. இப்போ பாருங்கள், இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரெண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம்ஸு
3 ஃபீல்டு நம்ம அசைன் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஈக்குவல் டு இந்த ஏரியாவில் நான் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இங்கே கெட் பிவட்டு குவான்டிட்டி அது எல்லாமே பை த டிஃபால்ட்டாக எடுத்துக்கிட்டுது. இயர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் இது வந்து நம்மளோட குவான்டிட்டிங்கிறது டேட்டா ஃபீல்டு, பிவட் டேபிள்ங்கிறது A4 செல்லு, அது வந்து பிவட் டேபிள் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ண செல்லு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் சைடு. ஸோ இங்கே இயர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஃபீல்டு 1 ஐட்டம் 1. இப்போது இயர் வந்து இந்த இடத்துல 2010ன்றது நான் இங்கே என்னோட செல்லை வந்து நான் ரெஃபரன்ஸாக கொடுத்துக்கிறேன். F4 வந்து 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணி காலமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ரோ வந்து அன்ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது மந்த்து. இந்த மந்தில் அக்டோபர்ன்றதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிக்கிட்டு இந்த ஹெட்டரில் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லோ ஹைலைட்டில் அதை கொடுத்துக்கிட்டு இங்கே F4 வந்து ட்வைஸ் ப்ரெஸ் பண்ணுறேன், ரோ ஃபிக்ஸ் ஆகிடும், காலம் வந்து அன்ஃபிக்ஸில் இருக்கும். ஓகேங்களா. இப்போ ரீஜியன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நார்த்துன்னு இருக்குது. இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் இங்கே டெலீட் பண்ணிவிட்டு இங்கே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து Q9ல் அதை நான் கொடுத்துக்கிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த 10ல் சவுத்தில் ஏதாவது வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். ஜான் மந்த்து இங்கே வந்து ஜான் வந்து 2010ல் ஜான் மந்த்து கிடையாது. ஸோ அதனால் நமக்கு அங்கே எரர் த்ரோ ஆகுது. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் இதை நார்மலாக காப்பி பண்ணி எல்லா இடத்துக்கும் நான் பேஸ்ட் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இப்போ பாருங்கள் எங்கெங்கெல்லாம் நமக்கு வேல்யூ இருக்கோ அதெல்லாம் வேல்யூ வந்துருக்கும். அந்த வேல்யூ அங்கே இல்லாதெல்லாம் ரெஃபரன்ஸ் எரர் தான் நமக்கு த்ரோ ஆகும் ஒழிஞ்சு அங்கே எதுவும் நமக்கு எரர் த்ரோ ஆகலை. ஓகேங்களா. இப்போ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எரரை நம்ம டிசேபிள் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இஃப் எரர் லாஜிக் யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து இதுக்குள்ளே போயிட்டு இஃப் எரராக இருந்ததுன்னா கம்மா டபுள் கோட்டில் பிளாங்க் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே காப்பி பண்ணிவிட்டு என்டையர் செல்ஸுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு மந்த் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 2010ல் செப்டம்பரில் 10 அக்டோபரில் 13 நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கு, அதாவது சவுத் ரீஜியனில். இப்போ 2010ல் செப்டம்பர் அக்டோபருக்கு நம்ம போகலாம். ஓகேங்களா. சவுத் ரீஜியனில் செப்டம்பர் அக்டோபர். ஸோ 2010ல் செப்டம்பர் அக்டோபர் இங்கே உங்களுக்கு இப்போ விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட க்ரைட்டீரியா பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஹைலைட் பண்ணு இந்த 10-30 தான் நமக்கு இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுது. இப்போ பாருங்கள் இங்கே நமக்கு எந்த இஷ்யூவும் வராது. இன்கேஸ் நீங்கள் இங்கே ஏதாவது நீங்கள் ரீஜனை அன்செலக்ட் பண்ணாலோ இல்லை மந்த்தை வந்து நீங்கள் அன்செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. பட் VLOOKUP அதர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வரும். அதை நான் இப்போ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஷீட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ இந்த கெட் பிவட் டேட்டா ஃபங்க்ஷன் எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து பேசிக்காக இது வந்து இப்படி தான் ஆக்ட் ஆகும். ஒரு ஃபார்முலா வந்து கிரியேட் பண்ணுறது இப்படி தான். இந்த கெட் பிவட் டேட்டா ஃபங்க்ஷனுக்கு இன்சைடு வந்து நம்ம இஃப் லாஜிக்கு அண்ட் லாஜிக் ஆர் லாஜிக் நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பிவட் 2ன்னு இருக்கு இல்லைங்களா ஒரு ஷீட்டு. இங்கே வந்து ஒரு சிம்பிள் பிவட் டேபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரோ லேபிளில் வந்து சேல்ஸ் பர்சன், காலம் லேபிளில் மந்த்து, வேல்யூஸில் குவான்டிட்டியை வந்து சம் பண்ணி நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது வந்து எப்படின்னா மந்த்து 12 மந்தோட டேட்டா இருக்குது. அந்த சேல்ஸ் பர்சன் வைஸு அவங்களோட குவான்டிட்டி கவுண்ட் இருக்குது. ஓகேங்களா. சேல்ஸ் குவான்டிட்டி இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் டேபிள் இங்கே பாருங்கள் ரைட் சைடு இது எல்லாமே நார்மல் ரேஞ்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே VLOOKUP தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் இங்கே தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே VLOOKUP யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் எப்படி இதை VLOOKUP இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் கெட் பிவட் டேட்டா யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் ஒரு VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் என்ன இஷ்யூஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை அப்படியே டெலீட் பண்ணிக்கிறேன் டேட்டாவை. அதே மாதிரி இங்கேயும் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். கெட் பிவட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த ஏரியாவை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஈக்குவல் சைன் கொடுத்துருக்கிறது நான் இங்கே டெலீட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த
டேபிளில் VLOOKUP பண்ணி இந்த 12 மந்த்தை நான் வந்து நான் இங்கே எடுத்துகிட்டு வர போகிறேன். எங்கன்னா இந்த பக்கத்தில் இந்த ரேஞ்சுக்கு. ஓகேங்களா, ஈக்குவல் டு VLOOKUP. இப்போ என்னோட லுக்கப் வேல்யூ இந்த P காலம் இருக்கிற சேல்ஸ் பர்சன் நேமு. என்னோட டேபிள் அரே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு இதிலிருந்து நான் ரைட் சைடு போகிறேன். ஸோ எனக்கு 2லேருந்து டில் 13 வரைக்கும் எனக்கு காலம் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், 2,0 கொடுத்துட்றேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து நான் இஃப் எரர் லாஜிக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இஃப் எரராக இருந்ததுன்னா blank கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபங்க்ஷன் இவ்வளோதான். இதை நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே எல்லா செல்ஸுக்கும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். F2 கொடுத்துட்டு எடிட் மோடில் போயிட்டு ஃபார்முலா காப்பி பண்ணி எல்லா செல்ஸுக்கும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து 3ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே வந்து 4ன்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே வந்து 5ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறேன். 6 7 8 9 10 11 12 13. ஸோ நம்ம எல்லா காலம் இண்டெக்ஸும் நம்ம அசைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே என்ன பண்ண போகிறேன்னா ட்ராக் டவுன் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பாட்டமில் வந்து சம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபார்முலா தான் நம்ம பாட்டமில் எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் சம் கிடச்சிருக்கு. ஸோ இதோட சம் வந்து பார்த்தீங்கன்னா 4319. ஸோ நமக்கு டேபிள்லேயே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் டோட்டல் வந்து 4319 ப்ராப்பராக நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு இந்த பிவட் டேபிள் இப்படியே இருந்தாக்க நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நமக்கு எந்த இஷ்யூவும் வரப்போகிறது கிடையாது. இன்கேஸ் ஃப்யூச்சரில் இதிலிருந்து 1 மந்த் வந்து ரிமூவ் ஆகலாம், இல்லை வேறு ஏதாவது சம்திங் அங்கே நடக்கலாம். இப்போ ரேஞ்சு வந்து நமக்கு மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லுக்கப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். இப்போது மார்ச்சையும் ஏப்ரலையும் நான் வந்து அன்செக் பண்ணிடுறேன் இந்த பிவட்டில். இப்போ பாருங்கள் என்ன நடக்குது. இப்போ நான் அன்செக் பண்ணிட்டேன். எனக்கு மார்ச் ஏப்ரலில் போயிட்டு நான் வெரிஃபை பண்ணுறேன். இது கரெக்டான டேட்டாவான்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்டான டேட்டா கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து அந்த மந்த்தை வந்து அன்செக் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த காலம் இண்டெக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக 1 ஸ்டெப்பு வந்து மூவ் ஆகும். அப்போ மூவ் ஆகும்போது பாருங்கள், இங்கே மார்ச்சோட டேட்டாவை போயிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். இங்கே மார்ச்சே கிடையாது நமக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3rd பொசிஷனில் வந்து இங்கே வந்து பாருங்கள் 4th பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 182 173ங்கிறது மேக்கானது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. பிகாஸ் நமக்கு அந்த காலம் இண்டெக்ஸ் வந்து 2 மந்த்தை வந்து நம்ம அங்கே அன்செக் பண்ணதுனால நமக்கு வந்து இங்கே அந்த இஷ்யூ வருது. ஓகேங்களா, இப்போ இதே இதில் இந்த கெட் பிவட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணி எப்படி நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து நான் அந்த 2 மந்த்தை வந்து நான் அகைன் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஈக்குவல் சைன் வச்சு எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஃபைனலாக வந்து நம்ம கெட் பிவட் கான்செப்டை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஈக்குவல், இப்போ அந்த ஈக்குவல் சைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைரெக்டாக நம்ம ஈக்குவல் இங்கே கெட் பிவட் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் இருக்கிறதுனால நமக்கு இங்கே ஈக்குவல் சைன் கொடுத்துட்டு, இப்போ இங்கே ஈக்குவல் சைன் கொடுத்தனா எனக்கு அந்த ஃபங்க்ஷனை தான் எடுத்துக்கும் டிஃபால்ட்டாக. இப்போ நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலில் போயிட்டு ஆப்ஷனில் இந்த ஃபார்முலாஸில் இந்த யூஸ் கெட் பிவட் டேட்டா ஃபங்க்ஷன் ஃபார் பிவட் டேபிள் ரெஃபரன்ஸ் இருக்குங்களா, அதை அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஈக்குவல் டு இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த ஜான் மந்த் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபர்ஸ்ட் செல்லை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் ஃப்ரண்ட்டில் போயிட்டு இஃப் எரராக இருந்ததுன்னா
எனக்கு வந்து இந்த இடத்துல blank வரணும்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சேம் ரிசல்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கும். பட் இதுலயும் நமக்கு அந்த ப்ராப்ளம் வரும். இப்போ பாருங்க, நான் மந்த் இப்போ ஏதாவது ஒன்று ஜான் மந்த் நான் மட்டும் வச்சுக்கிட்டு மீதியை நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மார்ச் மட்டும் நான் அன்செக் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் 1 மந்த் மார்ச் வந்து டிசேபிள் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ இதுலேயும் வந்து ராங் இன்ஃபர்மேஷன் தான் வரும். பிகாஸ் நமக்கு காலம் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் வந்து மூவ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 262 214 இருக்கு ஈக்குவலில் 264 214 இது எதுக்கான டேட்டான்னு இப்போ நம்ம வெரிஃபை பண்ணணும். பாருங்க, ஏப்ரலுக்கான டேட்டா வந்து நமக்கு இங்கே ஷோ பண்ணுது. பிகாஸ் நமக்கு அங்கே மார்ச் போயிட்டதுனால நமக்கு வந்து 1 ஸ்டெப் வந்து இங்கே காலம் இண்டெக்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இப்படி நமக்கு வந்து பிவட் டேபிளில் வேல்யூ வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. இன்கேஸ் நமக்கு வேல்யூ அங்கே ரிமூவ் ஆகிடுச்சு, மந்த்து ஆர் இயர் ஏதாவது சேல்ஸ் பர்சன் நேம் இந்த மாதிரி நம்ம வந்து ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். உங்கள் டேஷ்போர்டில் உள்ள டேட்டா என்டையர் டேட்டாவே உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷனாக போயிடும். ஓகேங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த கெட் பிவட் டேட்டா அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அந்த கெட் பிவட் டேட்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேல்யூ செக் பண்ணலாம். எந்த இஷ்யூவும் நமக்கு இருக்காது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அந்த பிவட் டேபிள் ஆப்ஷனை கெட் பிவட் டேட்டா டேபிள் இருக்கு இல்லைங்களா, அதை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ டிக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இங்கே ஈக்குவல் சைன் கொடுத்துட்டு அந்த பிவட் டேபிளில் ஏதாவது ஒரு பிளேஸில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸில் தான் கிளிக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த குவான்டிட்டி இருக்கிற இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட் பிவட் டேட்டா அப்படின்ற ஃபங்க்ஷன் நமக்கு இங்கே வந்துடும். இப்போ வந்து மந்த் வைஸு சேல்ஸ் பர்சன் வைஸு இப்போ நமக்கு வேணும். இதுதான் லாஜிக்கு. இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், மந்த்துன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஜூன்னு இருக்கு இல்லைங்களா, அது நம்ம செலக்ட் பண்ண ஏரியா. ஸோ அதை வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். Q30 செலக்ட் பண்ணிவிட்டு F4 வந்து ட்வைஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். ரோ ஃபிக்ஸ் ஆகிடும், காலம் அன்ஃபிக்ஸில் இருக்கும். சேல்ஸ் பர்சன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த நேமை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ராஜேஷ்ன்றதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த செல் ரேஞ்சை நான் கொடுத்துக்கிறேன். F4 வந்து 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணி காலமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ தான் அந்த ஃபங்க்ஷன். இப்போ நான் வந்து என்டர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறேன், இஃப் எரராக இருந்ததுன்னா எனக்கு இந்த இடத்துட்ட இஃப் எரராக இருந்ததுன்னா பிளாங்காக வேணும். ஓகேங்களா? இப்போ இவ்வளோதான் ஃபங்க்ஷன். இப்போ இதையும் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்கள், நமக்கு ப்ராப்பரான வந்து ரிசல்ட்டை வந்து கிடச்சிருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் வந்து டிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லா டோட்டலும் வந்து 4319 4319 4319 ப்ராப்பர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 236285 இதுதான் நம்மளோட அவுட்புட்டு. இங்கே சம்மரியில் வரணும். பட் இப்போ நான் இந்த மார்ச்சை வந்து நான் இங்கே அன்செக் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எனக்கு ஃபர்ஸ்ட் 2 டேபிளில் வந்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து சேஞ்ச் ஆகி போயிடுச்சு. ராங் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்ணுது. பிகாஸ் காலம் பொசிஷன் வந்து மாறிடுச்சு. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதுவே இங்கே பாருங்க, மார்ச்சில் வந்து நமக்கு எம்டியாக தான் டிஸ்பிளே பண்ணும். இதுதான் வந்து நமக்கு கரெக்டான ரிசல்ட்டு. நமக்கு ஒரு மந்த் இல்லை அப்படின்னா அங்கே என்ன வரணும், அங்கே 0 வரணும். ஸோ நமக்கு கெட் பிவட் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. பட் டாப்பில் இருக்கிற 2 ஃபங்க்ஷன்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா, வேற ஒரு காலம் இண்டெக்ஸ் நம்பரில் இருக்கிற வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணுது. அது வந்து
டெஃபினெட்லி ராங்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களோட டேட்டா ஸ்ட்ரக்சரே எல்லாமே மாறி போயிடும். ஸோ அது வந்து தப்பு. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கெட் பிவட் டேட்டா அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். நான் இன்னும் வந்து ரியல் டைம் டேஷ்போர்டை வச்சு உங்களுக்கு இன்னும் ஒரு வீடியோ வந்து இந்த கெட் பிவட் டேட்டா ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். இது வந்து பேசிக்காக இந்த கெட் பிவட் டேட்டா ஃபங்க்ஷன் எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும். அதே மாதிரி இது நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்த ஒரு கொஷின், ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, கெட் பிவட் டேட்டா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ ஆகஸ்ட் செப்டம்பருக்கு வந்து நான் இங்கே பிவட்டில் போயிட்டு நான் இப்போ அன்செக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே போயிட்டு ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அன்செக் பண்ணுறேன். எனக்கு இந்த டாப்பில் 2 இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பருக்கு ஏதாவது ஒரு காலம் இண்டெக்ஸ் இருக்கிறத எடுத்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா? இப்போ எனக்கு இங்கே பாருங்கள், கெட் பிவட் டேட்டா அப்படின்ற ஃபங்க்ஷனில் ஆகஸ்ட் செப்டம்பருக்கு வேல்யூ எதுவும் இருக்காது. ஸோ ப்ராப்பராக நமக்கு வந்து எக்ஸாக்டாக ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ணுது. இதுதான் வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜஸ். இந்த கெட் பிவட் டேட்டாவில் வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜஸ்ஸு. ஒரு பிவட் டேட்டாவிலேருந்து நம்ம எப்படி டேட்டாவை நம்ம சம்மரி ஷீட்டுக்கு கொண்டு போகிறதுங்கிறது தான் ஒரு லாஜிக்கு. ஒரே விஷயந்தான், ரா டேட்டாவிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட பிவட் டேபிளுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வருது ரா டேட்டாவிலேருந்து. இந்த பிவட் டேபிள்லேருந்து நம்ம சம்மரி ஷீட்டுக்கு வந்து நம்ம டேஷ்போர்டுக்கு டேட்டாவை எடுத்துகிட்டு போய் டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இதனால் நமக்கு வந்து ஸ்லோனஸ் வந்து கம்மியாகும். ஈஸியாக வந்து நம்மளால் ஒரு டேஷ்போர்டு வந்து க்ரியேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் வந்து ஃபார்முலா அசைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்து இருக்கும். இந்த கான்செப்டை பிடிச்சதுன்னா உங்கள் கொரீஸை வந்து கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.